ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காமனாக மேக் பண்ணக்கூடிய 10 மிஸ்டேக்ஸ் பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து முழுசாக படிக்காமல், அதாவது அவங்களுக்கு ஈஸியாக இருக்க சப்ஜெக்டை மட்டும் ஃபஸ்ட்டு படிக்கிறது. ஆப்டிடியூடு, பாலிட்டி, இந்த மாதிரி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஈஸியாக இருக்க சப்ஜெக்டை மட்டும் படிக்கிறது. அதை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் டிஎன்பிசியில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுக்கணும். ஒரு சப்ஜெக்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து நமக்கு மார்க்ஸ் வராது. வீக் சப்ஜெக்டில் தான் நமக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் வந்து வரும். இதை நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெய்லி வந்து 3 சப்ஜெக்ட் ரூல்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேஜர் சப்ஜெக்ட், ஒரு மைனர் சப்ஜெக்ட், அப்புறம் வந்து ஒரு ரிவிஷன் வந்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனாக பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுத்த மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து காமனாக மேக் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெக்ஸ்ட் புக்கை படிக்காமல் நோட்ஸு, ஷார்ட் நோட்ஸு, மெட்டீரியல்ஸை மட்டும் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இப்போ ஷார்ட்கட் நோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல் தான், பட் அது வந்து ஒரு முழு கண்டென்ட் வந்து கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து ட்விஸ்டடான கொஷின்ஸ் வந்து கேட்கல நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அப்போ நமக்கு அந்த நோட்ஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் தான். லாஸ்ட் மினிட் ரிவிஷனில் இதிலலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், டைம் சேவ் ஆகும். பட் வந்து அதை மட்டுமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்போ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மந்த் கோர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபுல் டெக்ஸ்ட் புக்கே வந்து ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நோட்ஸ் போகணும். ஃபஸ்ட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிளியராக வந்து படிச்சுட்டு தான் நோட்ஸ் எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸை கூட பார்க்காம எழுத ட்ரை பண்ணுங்கள். இப்போ மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் டெக்ஸ்ட் புக்கும் ரீட் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஸ்பீடு வந்து வந்துடும். ஆல்ரெடி நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். நோட்ஸுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால நம்ம டக்குன்னு வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஸ்பீடாக வந்து நம்ம வாசிச்சிருவோம். ஸோ வந்து நோட்ஸை மட்டும் கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. மந்த்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ராக்டிஸ் செய்யாமல் வந்துட்டு சுத்தமாக ரீடிங் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ரீடிங் பண்ணுறது நாலேஜ் வந்து நமக்கு வரும். பட் எக்ஸாமில் வந்து ஸ்பீடை வந்து அது வந்து க்ரியேட் பண்ணவே பண்ணாது. ஸ்பீடு வரவே செய்யாது. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு 25 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். வீக்லி வந்து ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்துட்டு மந்த்லி வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிறோமா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும். என்ன தான் நீங்கள் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் படித்ததுலேருந்து வந்து நீங்கள் டெஸ்ட்டு வந்து போட்டு பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு இந்த மெத்தடுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, இப்போ மார்க் டெஸ்ட் வந்து எழுதி பார்ப்பாங்க. பட் என்ன இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ண மாட்டாங்க. என்ன நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன தப்பு விட்ருக்கோம் அப்படின்னு செக் பண்ணாமல் விட்டுருது. இது வந்து ரொம்ப பிக்கஸ்ட் மிஸ்டேக். இது வந்து இதை நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மார்க் டெஸ்ட் எழுதிட்டோம்னா ராங் ஆன்சர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். அப்போ வீக்கான சாப்டர்ஸ் எது, நெக்ஸ்ட் வந்து அதுக்கு நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டில் வந்து டைம் எடுக்கிறது வந்து ரொம்பவுமே குறைஞ்சிரும். இப்போ இந்த டெஸ்ட்டு ஒரு டயத்துக்குள்ளே போடணும்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிடுறீங்க, செல்ஃப் அனலைஸ் பண்ணுறப்ப. அப்போ உங்களுக்கு வந்து அந்த டைமுமே வந்து நிறைய சேவ் ஆகி அந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்து போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் ட்ரிப் எடுத்த விட செகண்ட் ட்ரிப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கலாம். அப்போ எப்படி நம்ம இது பண்ணோம், நம்மளோட ராங் ஆன்சர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணணும். இது ஓகே, இது வந்து தப்பு, நெக்ஸ்ட் இதை மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். தப்பு பண்ணுறதுலேருந்து தான் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் செய்யாமல் இருக்கிறது. டிஎன்பிசியில் ரிவிஷன் இல்லைன்னா பாஸ் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நமக்கு ரிவிஷனுங்கிறது மஸ்ட்டு. ரிவிஷன் பண்ணால் தான் நம்ம என்னென்ன தப்பு விட்றோம் நம்மளை வந்து நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதை நம்ம எப்படி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ரிவிஷன் பண்ணுறத வீக்லி ரிவிஷன் பண்ணலாம். மந்த்லி வந்து ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணிடலாம். 3 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா ரிவிஷன், மொத்தமாக ஒரு ஹோலு தான் ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நோட்ஸை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். அந்த நோட்ஸ் எடுக்கிறதுலையுமே என்ன பண்ணணும், கரெக்டாக நம்ம சாப்டர்ஸை டெக்ஸ்ட் புக்கை கம்ப்ளீட்டாக தெளிவாக படிச்சுட்டு தான் அந்த நோட்ஸ் எடுக்கணும். அப்போ இந்த மாதிரி இது ஃபுல் மெத்தட் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் தான் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப வந்து டஃப்பாக செட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளோட வேர்ஷனே நம்ம மாற்றணும்.
முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்களாம் சொல்லியிருப்பாங்க, நான் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்காம அப்பயே போய் ஸ்பாட்டில் வந்து நான் எழுதியிருக்கேன். அப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்போ இருந்த காலகட்டம் வேறு, அப்போ இருந்த காம்படிஷன் வேறு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கம்மியான சீட்டுக்கு எத்தனை பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது. இப்போ கொஷின் பேப்பருமே ரொம்ப சிலபஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளோட பெஸ்ட்டு வேர்ஷனையும் நம்ம கொண்டு வரணும். நம்ம ஸ்டடி மெத்தடை நம்ம வந்து மாற்றணும். டெஸ்ட்டு நிறைய போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரே நாளில் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய மிஸ்டேக் பாருங்கள். ஒரே நாளில் அதிகமான டாபிக்ஸ் வந்து படிக்க ட்ரை பண்ணுறது. இது வந்து மென்டல் வந்து ஓவர்லோட் ஆயிரும். நம்ம மைண்டு வந்துட்டு என்னாகும், ப்ரெஷர் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நத்திங் வில் ஸ்டே இன் மெமரி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே உங்கள் மெமரியில் இல்லாமல் போயிடும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டாபிக்ஸ் மட்டும் வந்து படிக்கிறது. ஒரு டைம் பிளாகிங் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்க. மார்னிங் வந்து பாலிட்டி படிப்பேன், ஈவினிங் ஆப்டிடியூட், நைட்டு கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வந்து படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. ரொம்ப ஓவர்லோட் போட்டு திணிக்காதீங்க. அது இந்த பிகினர்ஸாக இருக்கவங்களுக்குலாம் தெரியும். இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓவராக நிறைய டாபிக்ஸ் எடுத்து உட்காராதீங்க. அதில் உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப குறைவாக தான் க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸே படிக்க மாட்டாங்க. அதை மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிஎன்பிசியில் ஒரு லைஃப் சேவர் சப்ஜெக்டே. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் படிக்காமல் போனீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது. இதை நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் படிக்கிறது, இல்லைனா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து படிக்கிறது, இல்லை மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் பிடிஎஃப் வந்துட்டு சேனலில் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக ஒரு நாளைக்கு கூட 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் செய்யணும். அப்போ தான் வந்துட்டு உங்களால் பாஸ் பண்ணவே முடியும். ஏன்னா இது அவ்வளோ மெயினான சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது. இப்போ என்ன நடப்பு நிகழ்வுல போய்கிட்டு இருக்கு, அதை வச்சு தான் நமக்கு கொஷின் பேப்பரே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நிறையா கொஷின் பேப்பரை வாங்கி அனலைஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக் வந்து பாருங்கள், சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன். நிறையா ரீல்ஸு, ஷார்ட்ஸு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் டயத்தில் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் எனிமின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா படிச்சுட்ருப்பீங்க, திடீர்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரையில் டக்குன்னு டைவர்ட் ஆயிடுவீங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிக்டாக வந்து ஏர்ப்ளைன் மோடில் போட்டு வச்சுருங்க ஃபோனை. நெக்ஸ்ட்டு சோஷியல் மீடியா வந்து நீங்கள் பாருங்கள். ஆனால் நீங்கள் உங்கள் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு உறுதிமொழி மாதிரி வச்சுக்கோங்க. அதுலேயுமே வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அந்த மாதிரி சோஷியல் மீடியா வந்து ஒரு இந்த 3 to 5 months கொஞ்சம் யூஸ் பண்ண பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்குமாச்சும் உங்கள் மைண்டை கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் இதில் ஒன்று, ராங் புக் லிஸ்ட்டில் வந்து ஒரு தப்பான ராங் புக் லிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது. 10 புக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கரெக்ட் புக்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமச்சீர் டெக்ஸ்ட் புக் 6th to 12th வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்டாண்டர்ட் கைடு எதையாச்சும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூரா கைடு, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கைட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி கரெக்டான புக் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு, கன்சிஸ்டன்சி இல்லாமல் டெய்லி பிளானை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்ருவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு 3 days வந்து பிரேக் விட்ருவாங்க. திஸ் ரூயின்ஸ் எவ்ரிதிங். ஸோ இது மொத்தமாக உங்கள் பிளானே பார்த்திங்கன்னா அழிச்சிடும். 2 நாள் படித்தும் கூட அது பிரயோஜனமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கன்சிஸ்டன்சியாக படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கே தெரியும், முயல் ஆமை கதை தெரியும். முயல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதை ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஒரு மரத்தடியில் உட்காந்துரும். ஆனால் ஆமை பாருங்கள், அது கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக தான் மூவ் ஆகுது, கடைசியில் அதுதான் வின் பண்ணும். ஆனால் ஆமை பாருங்கள், அதுதான் வேகமாக ஓடும், ஆனால் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு படுத்துக்கிறோம், பட் அது வின் பண்ணாது. அப்போ என்ன முக்கியம் இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் ஃபார் டிஎன்பிசி. ஆல்ரெடி நான் போன வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன் இதை பற்றி. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு நாளைக்கு 1 hour படித்தா கூட போதும், பட் அதை டெய்லி படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி டேபிளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இங்கே 1 hourங்கிறது நான் வச்சதுலேயே ரொம்ப கம்மியான டைமாக சொல்கிறேன். 3 hours 4 hours தட் இஸ் அப் டு யூ. உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ டயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அப்புறம் இன்னொன்னு ரொம்ப கன்சிஸ்டன்சியா படிக்கிறேன். நெறைய நேரம் போட்டு உட்காரக்கூடாது. இதுதான் மெயினான விஷயம். சின்ன சின்ன டார்கெட்டா போடுங்க. ஸ்மால் டார்கெட் போட்டு அது டெய்லி நம்ம ப்ராக்ரஸ் ஆகுறோமா அப்படிங்கிறதையும் நீங்க மெயினா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம ஈஸியா அந்த மாரி படிக்கலாம், அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மைண்ட் மேப் மூலியமாவும் ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். இத பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். டைம் சேவ் பண்றதா இருக்கட்டும், எப்படி நம்ம படிக்கிறத வந்து மைண்ட ட்ரிக் பண்ணி ஈஸியா படிக்கிறதா இருக்கட்டும், அத வந்து நான் அந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ நீங்க மறக்காம பாருங்க. உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.